இந்த சுதந்திரம் வந்தப்போ இந்த 1947 ஒரு தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததோ இப்போ அதில் வெறும் 20% இருக்குது. 10 வருஷத்தில் வெறும் 7% இருக்கும். காவேரி பார்த்தா என் கண்ணில் தண்ணி வருது. எனக்கு நான் சின்னதுலேருந்து பார்த்து வந்தே இருக்கிறேன். எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பார்த்தா கண்ணில் தண்ணி வருது. எனக்கு 2.5 மாதம் 3 மாதம் போய் கடலுக்கே சேரல காவேரி. இங்கே முடிஞ்சு போச்சு நடுவில். இது எல்லாருக்கும் நடக்குது நம்ம நாட்டில். 60 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு ஒரு நாளையில் இப்படி காஞ்சி போனது இல்லை. இங்கே தண்ணியெல்லாம் நிறைய வருது. இவ்வளோ நாளைக்கு முற்போடு இப்போ தானுங்க இப்படி காஞ்சி போச்சு. முக்கியமாக இது எல்லாமே காட்டுனாலே உருவாக்கப்படுற ஆறு. ஒரு ஆறுனா எப்படி உருவாக்கப்படுது? மழையாக வந்த தண்ணி மண்ணில் கொஞ்ச நாள் நாம் பிடிச்சி வச்சு துளி துளியாக அது வெளியே வரணும்னா இதுக்கு மரங்களுடைய வேர்கள் வலை பின்னல் வேணும். இது இருந்தால் தான் அதுக்குள்ளே மண் எப்பவுமே ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்குதுன்னா அதில் தண்ணி இருக்குது. அது சொட்டு சொட்டாக வந்து சின்ன சின்ன நீரோடைகளை ஓடி அதில் இந்த ஆறு உருவாக்கப்படுது. நாடு மேலேருந்து பார்த்தா முக்கால்வாசி பாலைவனத்து மாதிரி தெரியுது. இது நோக்கி இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய ஆறு ஓடுதுன்னா இதுக்கு 2 பக்கம் ஒரு கிலோமீட்டரு நிழல்ல இருக்கணும் மண். உழவைக்காம எப்படி ஒரு விவசாயி அவனுடைய பொருளாதாரம் ஒரு 3-4 மடங்கு வளர்த்த முடியும் என்ற அடிப்படை அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. அது ஒரு கலை இருக்குது. இது நம்ம விவசாயிக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது கவர்மெண்ட் முக்கியமாக எடுத்து இது இந்த சூழ்நிலையே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளானை நாம் கவர்மெண்ட் பாலிசியாகவே மாற்றணும்னு பார்க்குறோம். இதுக்கு நமக்கு முதல்ல இந்த மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. मैं सदगुरु जी के पास बैठा था. उन्होंने भी मुझे कहा कि शिवराज नर्मदा जी बचानी चाहिए और उसके लिए पेड़ लगाने का अभियान प्रारंभ होना चाहिए. ஆனால் முக்கியமாக என்னென்னா மக்களில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் நானே வண்டி ஓட்டி கன்னியாகுமரியிலேருந்து இமாலய பர்வத்தத்து வரைக்கும் போகிறேன். நதிகளை மீட்போம், பாரதம் காப்போம் என்ற இந்த இயக்கம் நாம் எல்லாமே சேர்ந்து இது நம்மளுடையது எடுத்து இது ஒரு வெற்றிகரமாக நாம் உருவாக்குனா நம்ம பாரத தேசத்து சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு படி நாம் உருவாக்குன மாதிரி ஆகும். இப்போ நாம் ஆறு உபயோகப்படுத்துறது எப்படி மட்டும்தான் பார்த்து போயிருக்கிறோம். நாம் டேம் கட்டிக்கிறது எப்படி, நாம் என்ன தண்ணி எடுக்கிறது எப்படி, இதான் பார்க்குறோம். அது தேவை இருக்குது. ஆனால் முதல்ல ஆறு ஆரோக்கியமாக நல்லா வளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் தானே. இது ஒரு போராட்டம் இல்லை, இது ஆர்ப்பாட்டமும் இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற நதிகள் எல்லாமே வத்தி போகிற முறையில் இருக்குது. இது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அரசாங்கத்தில் இதுக்கு தேவையான ஒரு சட்டத்துக்காக இந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்து நோக்கம் நம்ம நாட்டு நன்மைக்கு மூலமான நதிகள் தொடர்ந்து ஓடணும். இதில் யார் ஈடுபடணும்னா நீர் குடிக்கிற பிரதியொரு மனிதனு இதில் ஈடுபடணும்.